இது ஒரு தமிழ்நாட்டிலே ஏழை எளிய உழவர் மக்களினுடைய பெரும் சிக்கலாக, குடியிருப்போரினுடைய சிக்கலாக உருவெடுத்து வருகிறது. ஆகவே இதற்காக தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதியில் இருந்து விவசாய சங்கங்களினுடைய பொறுப்பாளர்கள் இங்கே ஊடக சந்திப்பிற்கு வந்திருக்கிறார்கள். இதே சிக்கல்கள் தொடர்பாக தொடர்ச்சியாக பல்வேறு கோரிக்கைகளுக்காக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய பொறுப்பாளர்களும் கட்சியினுடைய பொறுப்பாளர்களும் இங்கே பங்கெடுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த ஊடக சந்திப்பு என்பது தமிழ்நாடு அரசினுடைய, குறிப்பாக முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதும், இந்த மக்களினுடைய நிலங்கள் பறிக்கப்படுகின்ற காரணத்தினால் பாதிக்கப்படுகின்ற மக்களின் குரல் இனி வரும் காலத்தில் அனைத்து கட்சியினாலும் பேசப்பட்டு அந்த ஏழை எளிய விவசாய மக்களினுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக இந்த ஊடக சந்திப்பை நடத்திக் கொண்டிருக்கின்றோம். எனக்கு முன்பு பேசிய மரியாதைக்குரிய தோழர் கருணாமூர்த்தி அவர்கள் இப்பொழுது இந்து அறநிலையத்துறை கையகப்படுத்துகின்ற நிலங்கள் இனாம் வகைப்பட்ட நிலங்கள் என்பதை ஆதாரப்பூர்வமாக அரசு ஆவணங்களிலிருந்து எடுத்துக் காட்டினார். இந்த சிக்கல் குறித்து எங்களது கவனத்திற்கு கொண்டு வந்த மரியாதைக்குரிய தோழர் வழக்கறிஞர் ஈசன் அவர்கள் இந்த இனாம் ஒழிப்பு என்கின்ற சட்டங்கள் எல்லாம் வந்த பிறகும் இந்த நிலங்களிலே இப்பொழுது பயன்பாட்டிற்கு வைத்திருக்கக்கூடிய உழவர்களினுடைய உரிமை என்ன என்பதை தெள்ளத் தெளிவாக சொன்னார். அவரினுடைய அந்த விளக்கம் என்பது, இந்த இனாம் வகைப்பட்ட நிலங்களிலே அரசிற்கு எந்தவிதமான உரிமையும் கிடையாது என்பது மட்டுமல்ல, சட்டவிரோதமான முறையில் இந்த நிலங்கள் இப்பொழுது இந்து அறநிலையத்துறையினால் கையகப்படுத்திக் கொண்டிருக்கின்றன என்பதை தெளிவாக எடுத்துரைத்தார். தோழர் செல்வம் அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர், இந்த ஏழை எளிய மக்களினுடைய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய நிலங்களுக்கு அரசே அதற்குரிய பட்டாவை வழங்கி அவர்களை உரிமைதாரராக மாற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை மீண்டும் நினைவுபடுத்தியுள்ளார். இது குறித்தான வாக்குறுதிகள் சட்டமன்றத்தில் கொடுக்கப்பட்டும் அது நிறைவேற்றப்படவில்லை என்று அரசிற்கு நினைவுபடுத்தியுள்ளார். மேலும் நாங்கள் இந்த கோரிக்கை வலுப்படுத்தும் விதமாக இந்த இனாம் என்கின்ற இந்த வகைப்பாடு என்பது குறிப்பாக அரசர் காலத்தில் உயர் சாதிகளாக அறியப்படுகின்ற பார்ப்பனர்களினுடைய பயன்பாட்டிற்கு கொடுக்கப்பட்டது, கோவில்களினுடைய பயன்பாட்டிற்கு கொடுக்கப்பட்டது என்று அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த இனாம் வகைப்பட்ட நிலத்தை ஒழித்து ஏழை எளிய மக்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் என்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க புத்தகத்தை, கட்டுரையை வெளியிட்டிருந்தார். அது ஜமீன் இனாம் ஒழிப்பு என்கின்ற பெயரிலே புகழ்பெற்ற ஒரு கட்டுரையாக வந்திருந்தது. இது திராவிடர் இயக்கத்தினுடைய நில சீர்திருத்தம், நில உரிமை சம்பந்தமான ஒரு கொள்கை பிரகடனமாக அறிஞர் அண்ணா அவர்கள் இதை ஆவணப்படுத்தியிருந்தார். அவர் 1940களிலே வெளியிட்ட இந்த கட்டுரையிலே அவர் சொல்லுகிறார், இனாம் நிலங்கள் என்பது பார்ப்பனர்களுடைய பயன்பாட்டிற்கும் மற்றும் புண்ணிய காரியம் என்று சொல்லப்பட்ட பூந்தோட்டம், சாவடி, சத்திரம், வேத பாடசாலை மற்றும் கோயில், மடம் ஆகியவற்றின் காரியத்திற்காக இனாம் நிலங்கள் பயன்படுத்தப்பட்டது. இதுல கோயில் நிலங்கள் இந்த இனாமா கொடுக்கப்பட்டதுல கடவுள் காரியத்திற்காக கொடுக்கப்பட்ட இனாம்கள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 79,000 இனாம்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே சமயத்தில் சத்திரம், சாவடி, பூந்தோட்டம், கிணறு போன்றவற்றை பராமரிப்பதற்காக கொடுக்கப்பட்ட இனாம்களின் எண்ணிக்கை 5,600 என்று அறிஞர் அண்ணா எழுதுகிறார். கிராமத்து மராமத்து, நீர்ப்பாசனம், அணை கட்டுவது, குளம் கட்டுவது, இதுக்கு 6,900 இனாம்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிராமத்தினுடைய காவல் வேலைக்காக கொடுக்கப்பட்ட இனாம்கள் 14,800 இனாம்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிராமத்து ஊழியர்களுக்காக கொடுக்கப்பட்ட இனாம்கள் 6,300. ஆனால் பார்ப்பனர்கள், உயர் சாதியை சார்ந்தவர் பார்ப்பனர்கள் கொடுக்கப்பட்ட இனாம்கள் 2,54,000 இனாம்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தமாக 3,67,427 இனாம்களில் 2,54,473 இனாம்கள் பார்ப்பனர்களுக்கு இருக்கின்றன என்று அறிஞர் அண்ணா அவர்கள் இதை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த இனாம் நிலம் என்பது இப்பொழுது யாருக்கு சொந்தம் என்று அறிஞர் அண்ணா சொல்லி தெளிவடைந்த பிறகும் கூட இந்த இனாம் நிலம் கையகப்படுத்துவது என்பது இந்து அறநிலையத்துறை இந்த இனாம் நிலங்களை எல்லாம் இந்த 3,60,000 இனாம்களிலே இவற்றை எல்லாம் கையகப்படுத்தினால்
இதுல பெருமளவில 2,50,000 இனாம்கள் பார்ப்பனர்களுக்கு சொந்தமான இனாம்களாக இருக்கின்றன. அப்ப இதையெல்லாம் நீங்க கோவிலுக்கு கொண்டு வந்துட்டு இந்து அறநிலையத்துறை ஒழிக்க வேண்டும், அதை எங்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியும் இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் எல்லாம் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட நிலைமையிலே இந்த இனாம் நிலங்கள் யாரிடம் பயனாளியாக இருக்கிறார்? யார் பயனாளியாக இருக்கிறார்கள்? ஏழை எளிய மக்கள், விவசாயிகள் பயனாளிகளாக இருக்கிறார்கள். இவர்கள் கடந்த காலத்தில் உழைத்த நிலங்கள் தான் இது. இது ஏதோ இந்த கோயிலுக்காகவே கடவுள் உருவாக்கி கொடுத்த நிலம் அல்ல. இந்த விவசாயிகள் உழைத்துக் கொண்டிருந்த நிலத்தை அரசர்கள் கோவிலுக்கும் பார்ப்பனர்களுக்கும் கொடுத்திருக்கிறாங்க. இதையெல்லாம் ஒழித்து விட்டு யாரெல்லாம் வேலை செய்து கொண்டிருந்தார்களோ அந்த நிலத்தை பயன்படுத்திக் கொண்டிருந்த விவசாயிகளுக்கு அந்த நிலங்களை கொடுக்க வேண்டும் என்று அறிஞர் அண்ணா தெளிவாக சொன்னார். அந்த அடிப்படையில் நில சீர்திருத்த சட்டம் எல்லாம் வந்து இப்பொழுது அந்த மக்கள் அந்த நிலத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல எதற்காக இந்து அறநிலையத்துறை இப்பொழுது இந்த நிலங்களை மீண்டும் கையகப்படுத்துகிறது என்கின்ற கேள்விக்கு திமுக அரசு பதில் சொல்ல வேண்டும். எதற்காக இனாம் நிலங்களை இந்து அறநிலையத்தை இப்பொழுது கையகப்படுத்துகிறது? என்ன காரணம்? இருக்கிற கோவில்களை நிர்வாகம் செய்வது என்பதற்காக இந்து அறநிலையத்துறை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதற்குரிய அடிப்படை சட்டத்தை உருவாக்கி கிட்டத்தட்ட 108 வருடங்கள் 2 நாட்களுக்கு முன்பு கொண்டாடினோம் நாம். அப்ப இந்து அறநிலையத்துறை என்பது இருக்கக்கூடிய கோவில்கள் நிர்வகிப்பதற்காக உருவாக்கப்பட்டது. இப்ப அடுத்த கட்டம் எந்த இடத்துக்கு போயிருக்காங்கன்னா, இனாம் என்கின்ற முறை ஒழிக்கப்பட்டு, இது திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய போராட்டம். அதுல இந்த இனாம் ஒழிப்பு சட்டம் வந்த பொழுது, ஜமீன் ஒழிப்பு சட்டம், இனாம் ஒழிப்பு சட்டம், 2 சட்டம் வருகிறது. ஜமீன் ஒழிப்பு சட்டத்திற்கு எல்லோரும் ஆதரவு தருகிறார்கள். ஆனால் இனாம் ஒழிப்பு சட்டம் வந்த உடனே உயர் சாதிக்காரர்கள், பார்ப்பனர்கள் எல்லாரும் ஒன்று கூடி இதற்காக வழக்கு நடத்துகிறார்கள். இங்கே கவர்னரிடம் செல்லுகிறார்கள். கவர்னர் இதற்கு அனுமதி இல்லை, ஆகவே இந்த சட்டம் செல்லுபடியாகலாம் என்று சொன்ன உடனே வைஸ்ராயை சென்று பார்க்கிறார்கள். அவரிடமும் செல்லுபடியாகவில்லை என்ற உடனே காங்கிரஸ் கட்சியின் தலைமை சென்று பார்க்கிறார்கள் என்று அறிஞர் அண்ணா தெளிவுபட எழுதியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில், ஒரு சமூக நீதி பின்னணியில் இந்த இனாம் என்பதை இந்த உயர் சாதிகளுக்கான நிலமாக பயன்பாட்டிற்கு இருக்கக்கூடிய நிலம், இது மக்களுக்கு வர வேண்டும் என்று ஒரு எழுச்சி குரலை அறிஞர் அண்ணா எழுப்பியிருக்கிறார். அந்த இடத்துல இந்த இனாம் நிலத்தை எல்லாம் கோவிலுக்கு கொண்டு வந்து அதனுடைய வாடகை எல்லாம் உயர்த்தி அல்லது அந்த மக்களை எல்லாம் வெளியேற்றி இந்து அறநிலையத்துறை என்ன சாதிக்க போகிறது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். இந்து அறநிலையத்துறை இந்த இடத்தை என்ன செய்ய போறீங்க? எல்லா இடத்திலையும் வாடகைக்கு விட்டு காசை எடுத்து கோவில்களிலே யாருக்கு செலவு செய்ய போகிறீர்கள்? எதற்காக? மக்கள்கிட்ட பயன்பாட்டில் இருந்தது என்றால், விவசாயிகள் இந்த நிலத்தில் உழைக்கிறார்கள் என்றால் அந்த விவசாய நிலத்திலிருந்து வரக்கூடிய உற்பத்தி பொருட்கள் மக்கள் பயன்பாட்டுக்கு வருகிறது, அரசுக்கு பயன்படுகிறது, மக்களுக்கு பயன்படுகிறது, மக்களினுடைய உழைப்பிற்கு, மக்களுடைய சுகாதாரத்துக்கு, ஆரோக்கியத்துக்கு பயன்படுது. அதையெல்லாம் பிடுங்கிட்டீங்கன்னா மக்கள் வாழ்வாதாரம் என்னவாகும்? இத்தனை லட்சம் ஏக்கர், கிட்டத்தட்ட 13 லட்சம் ஏக்கர் நிலம் எடுக்கப்படுகிறதுங்க. ஒரு தனி நாடு அளவுக்கு எடுக்கிறாங்க. இப்ப ஒரு நாடோட சைஸுக்கு இப்ப இவங்க நிலத்தை கையகப்படுத்துகிற, நிலத்தை அபகரிக்கின்ற வேலையை இந்து அறநிலையத்துறை ஏன் எடுக்கிறது என்பதை திமுக அரசு தெல்ல தெளிவாக விளக்க வேண்டும். இது இனாம் வகைப்பட்ட நிலங்கள் ஏற்கனவே இதுபோல பறிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக திருப்பி கொடுக்கப்பட வேண்டும்.